ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ வைல்டு கார்டு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வைல்டு கார்டில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க. ஸோ 6 பேர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சாட்டர்டே வராங்களா சண்டே வராங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோட் அப்படிங்கிறது தான். ஸோ வைல்டு கார்டு வந்து எப்பயுமே சண்டே தான் வருவாங்க. அது வந்து உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கலவரத்தை கிரியேட் பண்ணுவானுங்க. பட் சாட்டர்டே இருந்தே வந்து 7வது சீசன்லாம் கமல் சார் அனுப்பிச்சிட்டாரு. 8வது சீசன்லேயும் அப்படி தான் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே நம்ம எதிர்பார்க்கலாம் ஷூட்டிங்கில் வைல்டு கார்டு என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ 6 பேர் ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரிஜினல் வைல்டு கார்டோடைய கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போட்டுடலாம். பட் இப்போ வந்து ரூமர் லிஸ்ட்லேயே வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஓகே இதில் தான் வர போகிறாங்க, இந்த க்ரைட்டீரியா தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் பயந்த மாதிரி நான் பயந்த மாதிரி அந்த திவ்யா கழிச்சி திருச்சி சாதனா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டான ஒரு லிஸ்ட்டாக தான் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன லிஸ்ட் அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் சேனலை வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும், கொஞ்சம் அடுத்தடுத்து வந்து போகும் அப்படின்னாலும் கேட்குறேன். ஸோ அதை பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டுக்கான நேரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இறங்கி அடிக்கிறதுக்கு வைல்டு கார்டு வந்து வராங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ போன வாரமே அனுப்பிடலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்களாம். பட் சரி கண்டென்ட் ஒழுங்காக கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இவனுங்க 3 வாரம் ஆகி போச்சு, இன்னும் ஒரு கண்டென்ட்டும் வந்து இவனுங்க ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கண்டென்ட்டே இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது வா 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 அடிச்சு அனுப்பு 3 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அனுப்பியிருக்காங்க ஒரு 6 பேர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் 6 பேரில் எப்படி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெனனி அசோக்குமார் வந்து நல்ல வேலை நான் மிதிக்கலை அப்படின்னாங்கல்ல, அவங்க உள்ளே வர வேண்டியது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தாங்க. கடைசியாக ஒரு 2-3 பேர் ஓடிட்டாங்க இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை கேள்விப்பட்டு. அந்த மாதிரி எவனாவது ஓடுவானா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ 6ல் எத்தனை பேர் உள்ளே போகிறேன் அப்படிங்கிறது அன்னைக்கு ஷோ ஆரம்பித்து ஷூட்டிங் போயிட்டு உள்ளே போனால் தான் உண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அது வரைக்கும் நம்ம எவனாலும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஓகேவா? ஸோ இதில் யார் என்னென்ன லிஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் முக்கியமான ஒரு நபர் சுபி சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். அவர் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான். ஸோ இவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டிராஸ்டிக்கான ஒரு போட்டியாளர்னு சொல்கிறாங்க, கோவம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கூட டைவர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, நிறைய கேஸ்லாம் இருக்குது அவர் மேலேன்னாங்க. அப்போ பிக் பாஸுக்கு தகுந்த போட்டியாளர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ அவருடைய பேர் வந்து அடிப்படுது. அடுத்து வந்து திவ்யா கணேஷ். இப்போ வந்து கமருதீன் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த எக்ஸை உள்ளே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ பட்டாசா இருக்குமா இல்லையா? உள்ளே வந்து அனுப்புனா பட்டாசு இருக்குமா இல்லையா? ஸோ அந்த ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு. இந்த 2 பேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா கப்புள். ஓகே, இவங்களுடைய இம்பேக்ட் வந்து இந்த வீட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இருக்க மாதிரி சொல்ல முடியாது. 90s கிட்ஸ் அவங்க. ஸோ நம்ம ரேஞ்சுக்கு ஒரு ஆட்டம் வந்து ஆடுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி ஆட்களை தவிடு ஒடியாக்குவாங்க அப்படிங்கிறது யோசிக்கிறேன். இல்லை கனி ஜாங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் சாண்ட்ராவும் பார்வதி கேங்களும் நம்ம பிரஜனும் ஜாயின் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது எப்படிங்கிறது தெரியல, அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேர், அதாவது திவ்யா கணேஷ், சுபி சூரியன், அப்புறம் வந்து நம்ம பிரஜின் சாண்ட்ரா, அப்புறம் தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாகர் அவங்க. அப்புறம் ராஜா வெற்றி, அவங்க 2 பேர் கப்புள் தான், இன்ஸ்டாகிராம் கப்புள், தீபிகா மற்றும் ராஜா வெற்றி. ஸோ இந்த 6 பேருடைய பேர் தான் அடிபடுது. இந்த 6 பேரில் யார் உள்ளே வரப்போகிறா, யார் பாண்டடாக தலையை கொடுக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ 6 பேரில் யார் உள்ளே போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் யார் வெளியே போவா, உள்ளே போகிறத சொல்லிட்டு வெளியே போவா யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது புரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெளியே போகிறதுக்கு நிறைய பேருடைய பேர்கள் அடிபட்டாலும் ஒரு சில பேர்கள் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலையரசன் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரோரா, இந்த 2 பேரில் யாராவது தூக்குவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அஃபிஷியல்லையும் வந்து வியானா தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் யாரை சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா திவாகரும் இல்லை, இந்த வாரம் யாருமே இல்லை. ஸோ சுபிக்ஷா, அப்புறம் வந்து திவாகர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. பிரவீன் இருக்கார், அவ்வளோதான். ஸோ சுபிக்ஷா, பிரவீன் மற்றும் நம்ம வியானா, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதல் இடத்துல யார் சேவ் பண்ணாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சேவிங் இந்த கான்செப்டே இல்லை, பற்றி விட்டாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் குண்டுக்கத்தான் சேவ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வியானா ஃபஸ்ட்டில்,
சேவ் பண்ணணும். அடுத்து சுபிக்ஷா பிரவீன் தான் அஃபீஷியலில். அடுத்து துஷார் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காப்புல, கலையும் முன்னாடி தான் இருக்காப்புல. ஆதிரே, அரோரா கிட்டத்தட்ட 2 பேரோட ஆதிரே தான் ரொம்ப அதிகமாக கம்மியாக இருக்காங்க. ஸோ ஆதிரே கன்ஃபார்மாக வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரம்யாவுக்கும் ரீசெண்டான வாக்குகள், பட் ரம்யாவும் கீழே இறங்குறாங்க. சொல்ல முடியாது, இங்கே ஓட்டுப்படி எதுவும் நடக்கலை, அதனால் நான் ஓட்டிங்கே போகிறது இல்லை. இப்போ எனக்கு அந்த சீசன்லேருந்து நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால் யாருனாலும் தூக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் 1 லட்டா இல்லை 2 லட்டா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜித்குமார். வேறு என்ன சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் யாருன்ட்டு. ஸோ இதுதான் ஓட்டிங் இப்போதைக்கு அனலிசிஸ்ஸு. மற்றபடி அவங்களுடைய கேம் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது, அவங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பார்ப்போம். தேங்க்யூ.